மலைகள் ஏறியாச்சு, இன்னும் 2 மலை தான் இருக்கு அப்படிங்கும்போது சார் நீங்க சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 5 மலை ஏறி இருக்கியாமா அப்படி, முக்கியமா எவரெஸ்ட் ஏறி இருக்கிறது எப்படி இருந்துச்சு? நான் முதல்ல அவங்க சந்திச்சதே ஒரு பள்ளிக்கூடத்துல தான் சந்திச்சேன். அவங்க சாதிக்கணுன்ற அந்த வெறித்தனம், அவங்களுடைய அந்த ஃபயரை நான் பார்த்தேன் அவங்க கிட்ட. சரி இவங்க ஏதோ ஒரு மலை ஏறிட்டு விட்டுடுவாங்க, அதை தான் நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்க, எவரெஸ்ட் ஏற்றாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் 6 மலை ஏறணும்னு நினைச்சாங்க பாருங்க, அந்த ஃபயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அதுதான் இவங்களுக்கு ஏதாவது நம்ம சரி இவங்க கூட நம்மளால மறையாட முடியாது, சரி கீழே போய் இன்னும் வழியா வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி போனேன். அதனால ஏதோ ஒரு சகோதரனா அவங்க கூட அந்த ஜாயின் பண்ணியிருக்கேன். ரியலி எனக்கு ஒரு பிளஸிங் அண்ணா வந்து எனக்கு கிடைச்சது. உண்மையிலே என்னோட கூட பிறந்த அண்ணாவை தான் இப்போ எனக்கு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அண்ணாவை பார்த்ததுக்கு அடுத்ததுலேருந்து அவங்களோட ஒய்ஃபை அவங்க ஒய்ஃபை வந்து நான் அண்ணியாக தான்